அப்பா தன்னோட சொந்த நாடு FIFA வேர்ல்ட் கப்புக்குள்ள செலக்ட் ஆகாம போறத பார்த்து டிவி முன்னாடி அழுகிறாரு. அதை பார்த்து அந்த பையன் அதே டீம் அதே நாடை 28 வருஷம் கழிச்சு FIFA வேர்ல்ட் கப்புக்குள்ள என்டர் ஆக வைக்கிறான். ஏப்ரல் 21, 2001 மான்செஸ்டர் டெர்பி மான்செஸ்டர் யுனைடெடுக்கு பயங்கரமான மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ராய் கேன் பழைய சம்பவத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆல்ஃபி ஹாலண்டோட காலை அந்த மேட்ச்லயே வச்சு உடைக்கிறான். அடுத்த நிமிஷமே ஆல்ஃபி ஹாலண்ட் கிரவுண்ட்ல சுருண்டு கீழே விழுகிறாரு. என்னதான் கேனுக்கு ரெட் கார்டு கொடுத்திருந்தாலும் அந்த மேட்சோட ஆல்ஃபியோட ஃபுட்பால் கரியரே முடிவுக்கு வருது. ஆல்ஃபி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பிரெயின்ன்ற சின்ன ஊர்ல தன்னோட மனைவி பையனோட செட்டில் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நார்வே நேஷனல் டீம் அடுத்தடுத்து FIFA வேர்ல்ட் கப்புல என்டர் ஆக முடியாம போகுது. இதெல்லாம் பார்த்து டிவி முன்னாடி டெய்லியும் அழுகிறாரு. தன்னோட அப்பா கண்ணு முன்னாடி அழுகிறத பார்த்து அந்த பையன் மனசுல ஒரு வெறி உருவாகுது. தன்னோட அப்பா கனவு நான் முடிச்சு காட்டுறேன்னு கிரவுண்ட்ல இறங்கின பையன் எலிட் கிளப்ஸ் சொல்ல போற பார்சிலோனா, ரியல் மேட்ரிட், பாரிஸ் செயின்ட் ஜெர்மன்லாம் இந்த பையனை நாங்க எடுத்துக்கிறோம்னு வரிசை கட்டி நிக்கிறாங்க. ஆனா இந்த பையன் எங்க அப்பா கேப்டன்சி பண்ண அதே கிளப் அதே மான்செஸ்டர் யுனைடெட் தான் விளையாடுவேன்னு அந்த கிளப்பை சூஸ் பண்றான். எங்க தொலைச்சமோ அங்கதானே தேட முடியும். அந்த கிளப்புக்காக ஒரே சீசன்ல 36 கோல் அடிச்சு இந்த மான்செஸ்டர் யுனைடெட் த ஃபர்ஸ்ட் எவர் UEFA டைட்டில் அடிக்க வைக்கிறான். அது மட்டும் இல்லாம 28 வருஷமா நார்வே நேஷனல் டீம் FIFA வேர்ல்ட் கப்புக்குள்ள வரல, 2026 மட்டும் உள்ள வந்துருமான்னு பேசின எல்லார் வாயையும் மூடுற மாதிரி நார்வே நேஷனல் டீமை FIFA வேர்ல்ட் கப்புக்குள்ள எடுத்துட்டு வந்த அந்த பையன் தான்